நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அதீத சக்தியை உங்களால் உணர முடியும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பூஜை அறையில் இருக்கீங்க போதும் நிறைய அறிகுறிகள் அவர் உங்களுக்கு காட்டுவார். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பூஜை அறையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பூ வந்துட்டு தவறி உங்கள் பாதத்தில் விழுகுது அப்படிங்கும்போது உங்கள் வேண்டுதல் நிறைவேறதை வந்துட்டு குறிக்கிறதா இருக்கும். கோவிலில் பார்த்தீங்கன்னா எலும்பிச்சம்பழம் உங்களுக்கு கொடுக்கறதோ, அதாவது நீங்கள் சாதாரணமாக போயிருப்பீங்க, உங்களுக்கான பிரசாதமோ பூக்களோ அல்லது எலும்பிச்சம்பழமோ அல்லது சாமியிடமிருந்து ஏதோ உத்தரவு மணி வருவதோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்திருக்கும். அதெல்லாம் இறைவன் இருப்பதை குறிக்கின்ற அறிகுறிகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு விஷயம் வந்துட்டு இறைவன் உங்களுடனே இருப்பதை எப்படி நீங்கள் உணர்ந்துக்க முடியும்னா, ஒரு இடத்துல ஹெக்டிக்காக மாட்டியிருப்பீங்க. இந்த இடத்துல என்ன செய்கிறது, இப்போ நான் எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹெக்டிக் சிச்சுவேஷன், ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலை நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மனசு ஒரு விஷயத்தை ஓங்கி சொல்லும், டே இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒன்று தாண்டா வழி, தயவு செஞ்சு இப்படி போயிடுறா அப்படின்னு சொல்லும். அங்கே தான் இறைவன் இருக்கின்றார். நீங்கள் அதை தான் புரிஞ்சுக்கணும். நன்மை தீமையை உங்கள் முன்னாடி வைக்கல, உங்கள் மனசுக்குள்ளே தான் ஒரு